வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாங்கள் வந்து ஒரு 60 பேர், ஈரோடு மாவட்டம் 46 புதூர் கிராமிய சேவை திட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் கிராமத்தில் வந்துட்டு இந்த பயிற்சி வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே கற்றுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா வந்து எங்களோட ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த பயிற்சி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து எனக்கு வந்து டெய்லியும் நைட் தூங்குறப்போ அந்த ஒர்க் பண்ணுறோமோ அந்த தாட்ஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நைட்டு தூங்குறப்பையும் ட்ராவல் ஆகும், காலையிலையும் அதே தாட்ஸோடு எந்திரிச்சு அப்படியே அது கூட எனக்கு ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எப்போ இந்த பயிற்சிக்கு வந்தனோ டெய்லியும் நைட்டு சாந்தி தவம் பண்ணிட்டு படுக்க சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு அதில் நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ரொம்ப வந்து கிளாரிட்டியாக இருந்துச்சு. என்னோட மன அலவரிசை வந்துட்டு ரொம்ப நிதானமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் எல்லா நாளும் பண்ணுறதில்ல, ஆனால் என்னை பண்ணுற அன்னைக்கு நான் கண்டிப்பாக எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பிரம்மஞான பயிற்சி வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதில் இன்னமும் தவம் இருக்கும், நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் பரிமாற்றத்தை பற்றி இவ்வளோ அழகாக, இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படின்னாலுமே வந்துட்டு இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எப்படி வந்து ஒரு இறைத்துகள் விண்களாக மாறி, அந்த விண்கள் பஞ்சபூதங்களாக மாறி, அது பிரபஞ்சமாக மாறி, அந்த பிரபஞ்சத்தில் இருந்து நாம் எப்படி ஓரறிவு உயிரினங்களாக இருந்து 6 அறிவு உயிரினங்களாக உருவெடுத்து இந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப அட்மைரிங்காக இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் என்னோட குழந்தைக்கு வந்து 10 வயசாகவும் 5 வயசாக இருக்கப்போ நான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு பிக் பேங் தியரியில் தான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு. ஆனால் நேற்று நைட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன், இட்ஸ் நாட் பிக் பேங் தியரி, இட்ஸ் எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொன்னேன். தன்னிலிருந்து உருமாறிக்கொள்வது எவல்யூஷன் தியரி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நேற்று அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன். வந்து உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பயிற்சி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த செயல் விளைவு தத்துவம், கருமைய பதிவு, இதன் மூலமாக நிறையா விஷயங்கள் வந்துட்டு புரிய வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பயிற்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் கிராமம் வந்து பயனடைஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இந்த கிராமிய சேவை திட்டம் சென்று தனி மனித அமைதியும் உலக அமைதியும் உருவாகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் கிராமத்து சார்பாக எல்லாரோட வேண்டுதலும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.